வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூரோப் ட்ரிப் டே 8 அதனோட கண்டினியூஸ் தான். இன்றைக்கி வந்து ஃப்ரான்ஸோட சதர்ன் சிட்டி பார்டர் பிட்வீன் ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸில் வந்து ஸ்ட்ராஸ்பர்க் அப்படின்ற ஒரு சிட்டியில் வந்து ஒரு கத்தீட்ரல் சர்ச் ஒன்று இருக்குது. இந்த சர்ச் வந்து 12th century to 15th century ரிலேட்டடான சர்ச்சு. இது வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் ரெகக்னைஸ் சைட்டு. அதுவும் அப்படியே அப்புறம் வந்து கடந்து ஜெர்மன் பார்டரில் இருக்கிற ஹீடல்பர்க்ன்ற ஒரு சிட்டி உள்ள ஒரு கேஸ்டல், அதுவும் பார்க்க போகிறோம். இது வந்து பிட்வீன் ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ் பார்டரில் இருக்கிற 2 சிட்டியை கவர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஒரு க்ரூஸ் ஷிப் ஒன்று போக போகிறோம். எல்லாமே சேர்த்து ஒரு நாள் இந்த நாளில் பார்க்க போகிறோம். எங்கள் டூர் கைடு வந்து ஒரு இடத்துல எல்லோரும் கேதர் பண்ணிட்டு இந்த சர்ச்சுக்கு போனோம். இந்த நார்த்தன்டம் ஸ்ட்ராஸ்பர்க் சர்ச் வந்து 11th century சேர்ந்த சர்ச். இது வந்து ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பில்டிங் பிட்வீன் 1647 to 1874. இந்த இயரில் வந்து இது உலகத்திலேயே மிகப்பெரிய கட்டிடமாக இருக்குது. இதனுடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 142 meters ஹைட் இருக்குது. இது உள்ள இப்போ ஒரு பழைய ஓல்டு கிளாக்கும் ஒரு சைண்ட் பெரிய கிளாஸ் விண்டோ கிளாஸும் இருக்குது. இது வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் இந்த சர்ச்சு. இந்த ஸ்ட்ராஸ்பர்க் சிட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ப்ளஸ் ஃப்ரான்ஸ் கல்ச்சர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கிற ஒரு சிட்டி. ஏன்னா ரெண்டுமே வந்து பிட்வீன் பார்டரில் இருக்குது. இந்த ஃப்ரான்ஸில் இருந்தாலும் இது வந்து ஜெர்மன் பார்டருக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இதில் வந்து ஜெர்மன் ப்ளஸ் ஃப்ரான்ஸ் மிக்ஸ்டு கல்ச்சர் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்கிற வீடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா விண்டோஸ் வந்து ஜன்னல் வந்து பெருசாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வீடியோவும் இருக்கும். எப்படி அந்த பொருட்களெல்லாம் வந்து டோர் வந்து சின்னதாக இருக்கும், விண்டோஸ் எல்லாம் பெருசாகவே இருக்கும் இந்த கட்டிடங்கள் எல்லாம். இதுதான் நான் சொல்ல அந்த வீடியோ. இந்த பார்த்திங்கன்னா இந்த சிட்டிலெல்லாம் ஜன்னலெல்லாம் பெருசாக இருக்கும். டோர் வந்து என்ட்ரி டோரை வந்து சின்னதாக இருக்கும். அதனால் வந்து பொருட்கள் எல்லாம் அந்த கட்டில் பீரோ எல்லாம் வந்து விண்டோ வழியாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற ஒரு பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கட்டில் பொருட்கள் எல்லாம் வந்து விண்டோஸ் வந்து பெருசாக இருக்கும். ஏன்னா வந்து டேக்ஸ் எவ்வளோ டோர் பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே டேக்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருந்தது போல இருக்குது. அதனால் வந்து இந்த சிட்டியில் இருக்கிற டோர்ஸ் எல்லாம் வந்து சின்னதாக இருக்கும், விண்டோஸ் வந்து பெருசாக இருக்கும். அவங்கெல்லாம் திங்ஸை வந்து விண்டோஸ் வழியாக எடுத்துகிட்டு போவாங்க. யூரோப்லேயே மிகப்பெரிய ரிவரான ஹில் ரிவர், அதனுடைய அந்த ரிவரில் வந்து ஒரு போட்டிங் போயிட்டுருக்கு. இந்த போட்டிங் நாங்கள் போகல, ஏன்னா வந்து நெக்ஸ்ட் சிட்டி மூவ் ஆகிறதுனால இல்லை இந்த சிட்டிக்கு எங்களுக்கு லிமிட்டட் டைம் தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த சிட்டிக்கு மூவ் ஆகிட்டோம். ஜெர்மனியில் இருக்க ஹீடல்பர்க் சிட்டி, அதில் வந்து ஓல்டு கேஸ்டல் ஒன்று இருக்குது. அந்த கேஸ்டல் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆமாம், நீங்கள் மட்டும் ஒன்றே ஒன்று. அப்படியா? யார் சொல்லி கொடுத்துட்டாங்க? சரி சரி, அவனுக்கு இந்த எக்ஸாம்ல அவனுக்கு என்னது சயின்ஸ் இல்ல? Okay, we are getting down here, so please prepare yourself to get down. ஒழுங்கா உட்காந்து ஐஷா ஐஷாக்காவுக்கு திண்டு கொடுங்க. ஒழுங்கா உட்காந்து படிச்சிருந்தேன், ஐஷாக்கா ஏமாத்தாம. சரியா? சரி, விஷால் पर आलू राम पर चलिए जल्दी उतरना हम लोगों को. चलिए, let's go.
इसके अंदर बहुत बड़ी लाइब्रेरी है और जो मैं आपको कह रहा था कि देयर वाज अ डिटेल ऑन स्टोरी बिहाइंड इट एक्चुअली इन अर्लियर इयर्स this whole area was dense forest. Okay, not that much big. Some ஹேடல்பர்க் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிட்டி. இந்த சிட்டியில் வந்து ஒரு ஹேடல்பர்க் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது. இந்த கோட்டையை வந்து இன்னும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். அந்த கோட்டையில் வந்து ஒரு லைப்ரரி, அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒயின் பேரல் ஒன்று இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த கேஸ்டல் வந்து 13th செஞ்சுரியை சேர்ந்த ஒரு கேஸ்டல். இது மேலே நாங்கள் போய் பார்க்கல, இந்த சிட்டியை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறம் இங்கே ஒரு ஓல்டஸ்ட் பிரிட்ஜும் ஒன்று இருந்தது. அந்த பிரிட்ஜை வந்து நாங்கள் விசிட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இதுதான் அந்த பிரிட்ஜோட என்ட்ரன்ஸ் போகிற வழி. இதை போனோடனே அந்த பழைய பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். இது வந்து ஒரு மங்கி பிரிட்ஜு அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க. அந்த காலத்தில் வந்து வாரில் வந்து இங்கே இருக்கிற மங்கிஸ் எல்லாம் கூட இன்வால்வ் ஆன மாதிரி இதை ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இதுதான் அந்த பிரிட்ஜு, இந்த ரன்னில் நீரவர் மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிரிட்ஜு. இங்கே இந்த பிரிட்ஜிலேருந்து அப்படியே அந்த கேஸ்டல், அந்த சிட்டியோட 360 டிகிரி வியூவை பார்க்கலாம். இந்த பிரிட்ஜை பார்த்துட்டு நம்ம திருப்பி ரிட்டர்ன் போயிட்டோம். டே 8 வந்து இதோட முடிஞ்சிச்சு. ஜெர்மன்லேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஜெர்மனில் வந்து நாளைக்கு வந்து டே 9, அதுவும் வந்து ஜெர்மனிலே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். அது க்ளோன் அப்படின்ற ஒரு சிட்டியில் வந்து சர்ச்சும் ஒன்று, ரெனில் ரிவரில் க்ரூஸும் பண்ண போகிறோம். இங்கே டின்னருக்கு வந்து ஜெர்மனியில் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஜெர்மனியில் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் இது. இந்த ஹோட்டலும் நல்லா எக்ஸலண்ட்டாக இருந்தது, ஃபுட்டும் நல்லா இருந்தது இந்த ஹோட்டலில். முடிச்சுட்டு டே 9ம் பார்த்திங்கன்னா ஜெர்மனி தான். ஜெர்மனியில் வந்து க்ளோன் சர்ச்சும் ரெனில் க்ரூஸ் வந்து இந்த பார்த்திங்கன்னா உல்லாச பறவைகளில் வந்து நான் உந்தன் தாயாக வேண்டும் அப்படின்ற ஒரு சாங் வந்து இந்த க்ரூஸ், இந்த மாதிரி க்ரூஸில் தான் எடுத்திருப்பாங்க. அது வந்து நமக்கு பார்க்க போகிறோம். இது டே 8, 9 ஒரே வீடியோவை போட்டேன் நான். அடுத்து கண்டினியூ. இது வந்து இப்போ நாங்கள் டே 9 வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது மறுநாள். ಇಂಡಿಯನ್ ರೆಸ್ಟೋರೆಂಟ್, ಇಂಡಿಯನ್ ಪ್ಯಾಲೇಸ್ என்ன ஹோட்டல் அது? டே 9 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ரனில் ஹில் ரிவரோட க்ரூஸ் தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ரிவர் க்ரூஸ் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த ட்ராவல் பண்ணும்போது அந்த ஜெர்மனி சுற்றி இருக்கிற பழைய கேஸ்டல்ஸ், அந்த ஜெர்மனியில் இருக்கிற அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாம் அப்படியே இந்த க்ரூஸ் ட்ராவல்லே பார்க்க முடியும். இந்த க்ரூஸ் தான், இந்த மாதிரி க்ரூஸில் தான் வந்து உல்லாச பறவைகள் அந்த சாங்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. நான் இந்த தாயாக வேண்டும் அந்த சாங்ஸ், அதே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண. இந்த க்ரூஸும் ஒரு சூப்பர் ட்ரிப்பாக இருந்தது.
நெக்ஸ்ட்டு வந்து கொலோன் சிட்டிக்கு வந்திருந்தோம். கொலோனில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சர்ச் ஒன்று இருக்கும், ஃபேமஸ் சர்ச். அந்த அடுத்து அதை தான் விசிட் பண்ண போகிறோம். இந்த கொலோன் சிட்டி பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் ஒன்று. இதோட அந்த டவரோட ஹைட் பார்த்திங்கன்னா 157 மீட்டர் ஹைட் இருக்கும், 515 ஃபீட்டு. இது வந்து ஜெர்மனிலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் பாப்புலர் சர்ச்சு. இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஸ்டார்ட் பண்ண வருஷம் வந்து 1248. அதாவது வந்து அண்ட் கம்ப்ளீட் ஆனது வந்து 1888 தான். கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு இந்த சர்ச்சோட கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். பொலிட்டிக்கல் இஷ்யூனால மன்னராட்சி வேறு பீரியடில் வந்து இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 இயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடில். உள்ளே போனோம்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது இந்த சர்ச்சோட வியூ எல்லாமே. 600 ஆண்டுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் டியூரேஷன் காரணம் வந்து மன்னராட்சிகள் மாறினது தான். முதல் மன்னராட்சி நடந்து அது வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு. அது மாதிரி 3 மன்னராட்சிகள் வந்து ஸ்டார்ட் ஆகி அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூனால இதனோட கன்ஸ்ட்ரக்ஷன் டியூரேஷன் வந்து 600 இயர்ஸ் ஆகிருக்கு. இது வந்து 1996 வந்து யுனெஸ்கோ ரெகக்னைஸ்டு சைட்டாக மாறி இருக்குது இந்த சர்ச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் அட் அ டைம் வந்து 20,000 பீப்புள் வந்து ஆக்குபை பண்ணலாம். இந்த சர்ச்சோட கெப்பாசிட்டி அவ்வளோ பெரிய சர்ச்சு. இது வந்து இந்த சர்ச்சுக்கு வெளியே பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால நிறைய மக்கள் கேதரிங் ப்ளஸ் வந்து நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது இந்த சர்ச்சு சரௌண்டிங்கில். இந்த சர்ச்சை சுற்றி பார்த்துட்டோன்னா இந்த சர்ச்சுக்கு வெளியே பார்த்திங்கன்னா சப் மியூசிக்கல் ஆக்டிவிட்டி, அங்கங்கே ட்ரம்ஸு ப்ளஸ் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வாசிக்கிற மாதிரி எல்லாம் மக்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது நம்ம பார்த்துட்டு இன்றைக்கி இதோட இந்த கொலோன் சர்ச்சோட முடிச்சிட்டோம். நாளைக்கு வந்து இங்கேருந்து நெதர்லாந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இல்லை இங்கே தான் கேப் சாப்பிட்டேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நெதர்லாந்து யூரோப் ட்ரிப் பார்ப்போம். பாய்.